இன்னைக்கு நமக்கு பெருமையா நம்மளை பற்றி நினைக்கிற காரியங்கள் என்னன்னு யோசித்து பாருங்க. அதை நம்ம வீட்டை விட்டு எடுத்துருங்க. நம்முடைய படிப்பை பற்றி ஏதாவது பெருமை இருக்கா? அதை எடுத்துடணும். அந்த படிப்பை கொடுத்தது யாரு? படிக்க வைத்தது கர்த்தர். அல்லேலூயா. படிக்கிறதுக்கு மூளையை ஆண்டவர் தானே கொடுத்தாரு. உன் மூளையை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுருந்தாருன்னா என்ன படிப்பு வந்திருக்கும்? ஒன்றும் வந்திருக்காது. ஏதோ வாயினால் இப்படிலாம் பேசி படிச்சு எல்லாம் பட்டம் வாங்கியிருக்கிறோன்னா கர்த்தர் கொடுத்த நல்ல மூளை, அவ்வளோதானே. அந்த மூளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அறிவாற்றலுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஒருவேளை நம்ம கையில கொஞ்சம் நிறைய பணம் பொருளுது அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது? பெருமையா பேசக்கூடாது. ஏன்னா பணத்தை வச்சு பெருமையா பேசினவங்க எல்லாம் பணம் மதிப்பீடு இழப்பு வந்த போது எப்படி ரோட்ல நின்னாங்க நமக்கு தெரியுமா இல்லையா? 2000 நோட்டை வச்சுக்கிட்டு அப்படியே காமிச்சிட்டு ஷோ காட்டினவங்க எல்லாரும் யாராவது மாற்ற மாட்டாங்களான்னு கெஞ்சினவங்க இருந்தாங்களா இல்லையா? அதனால நமக்கு இருக்கிற பெருமை இந்த பணத்தை குறித்து இருக்கவே கூடாது. நம்முடைய சுகத்தை பற்றி நம்ம பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற சுகம் நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. நம்முடைய அழகை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை படவே கூடாது. நம்முடைய சௌந்தரியம் எல்லாம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதனால் நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.